हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करश्रुजम स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः वो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु अयं धर्मः उत्तरोत्तराभिवृद्धिरस्तु सर्वं श्रीमते बालचन्द्राय नमानगे नमः नित्यकमल शरणारविन्दार्पणमस्तु பெரியோர்களே தாய்மார்களே முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் அவர் உத்தரவு கேட்டு ஆரம்பித்து இன்றைக்கி சுவாமி 2 வருஷம் ஆக போகுது. இன்னி வைகா முடிஞ்சது ஏப்பா 2 வருஷம் ஆக போகுது. திடீர்னு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கிற ஒரு நோக்கம், அடுத்தது இங்கே ஒரு சீட்டு போடணுன்னு ஒரு நோக்கம். அது அவர் கேட்டு ஆரம்பிச்சதே 100 ரூபாயிலிருந்து 50 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களை மாதிரி இன்னும் கொடுத்தவங்களாம் வரல, நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய அனுகிரகத்திலையும் சுவாமியினுடைய அனுகிரகத்திலையும் 3/4 கடல் தாண்டியாச்சு. இன்னும் சீட்டு போடுறது மட்டும்தான் பாக்கி. இன்றைக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு பண உதவி கொடுத்தவங்க, பொருள் உதவி கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. திருப்பி ஐயர் என்றார சும்மா ஏற்றுறாரு நினச்சிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் பாக்கி. எவ்வளோப்பா வேணும்? 50 ரூபா வரேன் அதுக்குள்ளே. அதனால் பார்த்து எல்லாம் செய்யுங்க. மறுபடியும் ப்ரெஷர் பண்ண எனக்கு ஒரு காரியத்தை முடிச்சிட்டோம்னா அப்புறம் சந்தோஷமாக இருக்குங்க. திடீர்னு வேறு மழை வரும், இந்த மாதிரி ஒரு ரீசனை கேட்க வேண்டியதான். அப்புறம் நல்லா நிறைய காரியங்கள் இருக்குது. சுவாமிக்கே நிழல் கொடுத்த மாதிரி இருந்தீங்களா, அதனால் அந்த காரியங்களை செஞ்சு கொடுங்க. அதான் சொல்கிறேன், முருகனுடைய வெயிலை காப்பாற்றுறது தான், வெயிலுக்கு முருகனை காப்பாற்றுறது அப்படின்னு நினச்சிக்கலாம். நாங்கள் லக்ஷ்மிக்கு துர்க்கை இப்படிலாம் ஒரு இதாக வருது. அப்போ இதை செஞ்சு கொடுங்க. திருப்பி அதான் சொல்கிறேன், பக்தி செலுத்துங்கள், உண்மையான அன்பை செலுத்துங்க. சுவாமி கிட்ட நாம நடிக்கக்கூடாது, அவருக்கு தெரியும். இப்போ நானே வந்தானே நான் நடிக்கிறேன்னா உண்மையான பக்தி செலுத்துறேனான்னு அவருக்கு தெரியும். அதனால் மென்மேலும் பக்தியை செலுத்துங்கள் சுவாமி மேலே. கஷ்டம் வரும், கஷ்டம் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கெல்லாம் கலியுக தெய்வம் கந்தனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. அப்போ அவர் எளிய வழியை நிறையா சொல்லியிருக்கிறார், பரிகாரங்களை. ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு தினமாக தான், ஒவ்வொரு மாதமாக தான் சொல்கிறேன், நம்ம குழந்தைகளுக்கு அந்த பக்தியை சொல்லிக் கொடுங்க, ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்க. தினமும் காலையில் எந்திரி, குழி, தீபம் போடு. பெண் குழந்தையாக இருந்தால் தீபம் போடு, வாசத்தறி, கோலம் போடு. சினிமாவுக்கு போய் செல்லப்பார், அதெல்லாம் வேறு, அதெல்லாம் இன்றைய உலகத்து நாகரீகம். ஆனால் பேசிக் என்னென்னா ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்னு நான் ஊராக்குள்ளே போய் சொல்ல முடியாது. என்னோட இடத்துல நான் சொல்கிறேன். அப்போ நீங்களாம் வர்றீங்க, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் பக்தியை செலுத்துங்க. குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பக்தியை கொண்டு வரணும். மற்றபடி நாகரீகம், சினிமா பார்க்குறது, செல்லு பார்க்குறது, பேண்ட் போடுறது, சுடிதார் போடுறது, எது வேணாலும் அது இயற்கை. இன்றைக்கி நாகரீக காலம் ஆகிடுச்சுது. அப்போ அது பாட்டுக்கு அது படிப்பு, வேலைகள், ஐடி கம்பெனி போகிற பொண்ணுங்க, ஏரோப்ளைன் ஓட்டுற பொண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவ்வளவு திறமை. சுவாமி போட்ட பிச்சை எல்லாத்துக்குமே, படித்தவனுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குதா? இல்லை. சுவாமி யாராருக்கு என்ன போட்டிருக்காரோ அது கிடைக்கும். அப்போ அதுக்கு இடையில ஃபஸ்ட்டே பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி, அதை கொண்டு வாங்க குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னும் மென்மேலும் உதவி செய்யணுங்கிறவங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். அடுத்த மாதம் ஆடிக்கிறதே இன்னும் கொஞ்சம் நேரம் சொற்பொழிவு பண்ணுவோம். இன்றைக்கி நேரம் இல்லை. அதனால் எல்லோரும் நல்லா இருங்க, சௌக்கியமாக இருங்க. பொருள் கொடுத்தவங்களாம் நல்லா இருங்க, சௌக்கியமாக இருங்க. போலியா அதுக்காக பொருள் கொடுக்காதவங்களாம் நல்லா இருங்க, எல்லாரும் சௌக்கியமாக இருங்க.
நீ பாத்தியா பழனி போயிட்டேன் பொறுமையா வாங்க நான் ஸ்கூல்லேருந்து வந்து